ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இது நமது சேனல்ல நாகம் 16 பாடத்திட்டங்களை பார்க்க போறோம். இதுல நம்ம வந்துட்டு கடந்த வீடியோவெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்ம வந்து நாகம் 16க்கு தேவையான பாடங்களை செய்வதற்கு தேவையான அடிப்படை பாடத்திட்டங்களை பார்த்தோம். அதாவது அடிப்படை பாடத்திட்டங்களை போட்டோம். நண்பரோட கேட்டிருந்தார், டொமஸ்டிக் ஸ்கூல் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அடிப்படை பாடத்திட்டங்களை போடுகின்ற போது இது நாகம் 16 பாடத்திட்டங்கள் இல்ல அப்படின்னு போட்டிருந்தாரு. நண்பர் அவர்களுக்கு இந்த மூலம் நான் தெரிவிக்கிறேன், இந்த வீடியோ மூலம் தெரிவிக்கிறேன். நான் நாகம் 16 பாடங்களை இன்னைக்கு தான் நான் போட போறேன். இவ்வளவு நாள் நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்துமே நாகம் 16 பாடத்திட்டங்களை செய்வதற்கான அடிப்படை பாடங்களை தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு பிரிவா இருக்கட்டும், கலத்துப்பத்தா இருக்கட்டும், நாகம் 16 இருக்கட்டும், குறவஞ்சியா இருக்கட்டும், எந்த ஒரு சிலம்ப பிரிவா இருந்தாலும் அதற்குள்ள பாடத்திட்டங்களை நாம் செய்வதற்கு அடிப்படை பாடத்திட்டங்கள் ரொம்ப அவசியம். அடிப்படை பாடத்திட்டங்கள் இல்லாமல் கண்டிப்பாக அதற்குரிய பாடத்திட்டங்களை நம்மால செய்ய முடியாது. ஆகையினாலதான் நான் வந்துட்டு அடிப்படை பாடத்திட்டங்களை மாணவர்களுக்கு இந்த சேனல் வழியாக நிறைய நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அடிப்படை பாடத்திட்டங்களை சிறப்பாக செய்து முடித்த மாணவர்கள் மட்டுமே தான் இந்த பாடத்திட்டத்தை வந்து சிறப்பாக செய்ய முடியும். எனவே பாத்தீங்கன்னாக்கா இந்த நாகம் 16 பாடத்தை நான் இன்னையில இருந்து தொடர்ச்சியா போடுறேன். நாகம் 16 பாடத்திட்டங்கள் 18 பாடங்களையும் அதற்குள்ளே உரிய விளக்கங்களையும் சண்டை முறைகளையும் நாம இதுல சொல்லிக் கொடுக்க போறோம். தொடர்ந்து பாருங்க. இந்த நாகம் 16 பாடத்தினை எனது ஆசான் நாடிமுத்து அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். ஏன்னா நம்ம இந்த நாகம் 16 பாடத்தை அவர் தான் எனக்கு சொல்லி தந்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மிக சிறந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பாடத்தை நான் இன்னையிலிருந்து போடுறேன். தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க, தொடர்ந்து பயிற்சி எடுங்க. தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடுதலா பெல் ஐக்கானையும் அழுத்துருங்க. சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் தொடர்ந்து நமது அடிப்படை பாடத்திட்டங்கள் நிறைய போட்டிருக்கோம். அந்த பாடத்திட்டத்தை எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இதை நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நாகம் 16 பாடத்தை நான் ஒரு முறை வேகமா செய்து காமித்தர்றேன். பிறகு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். பாருங்க. நீங்க கழிப்புகளை ஃபர்ஸ்ட் செய்யணும். ஒரு 10 முறை பண்ணிட்டு ஏறணும், தக்கில ஏறணும். ஏறி அப்படியே காமிச்சு எதிரிகிட்ட என்ன பண்றோம், குச்சை காமிக்கிறோம். குச்சை காமிச்சு இழுக்கிறோம், சீட்டிங் பண்ணி இழுக்கிறோம். நம்ம குச்சை எடுத்தோம்னா எதிரிகள் நம்மளை நோக்கி தாக்க வருவார்கள். காலை தாக்க வருவாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம், கீழ் வீச்சுல அடிச்சு அவருடைய நெத்தியுடைய பகுதியை நம்ம அடிக்கிறோம். தக்காடு தலையில அடிக்கிறோம். பிறகு அவர் எதிரி நம்மளை அடிக்க வர்றாரு, அவரை மடிச்சு அதை தடுத்து ஏறி லெப்ட்ல வந்து அவர் தலையை அடிக்கும். எப்படி அடிக்கிறோம், அடிச்சு நிக்கிறோம். எதிரி நம்மளை அடிக்க வர்றாரு, தலைக்கு தடுத்துட்டு சுழட்டி தலையில அவர் அடிக்கிறோம். அரச பாருங்க, இழுத்துருங்க. அவரை ஏற விடுறோம். ஏற விட்டது பிறகு காலுக்கு அடிக்க வர்றாரு, லெப்ட் சைடு காலுக்கு அடிக்க வர்றாரு. பாருங்க, அப்படி இறங்கி மேல் வீச்சுல தடுத்து அவர் தலையடிக்கிறோம். அடுத்து ரைட் சைடு அடிக்க வர்றாரு, மேல் வீச்சுல ஏறி அப்படி வந்து நின்று அப்படி முடியும். இதுதான் நாகம் 16 முதல் பாடம், பிரதான பாடம். நாம ஏற்கனவே போட்டது வந்துட்டு நீங்க குழப்பிக்காதீங்க. ஏற்கனவே போட்டது அடிப்படை பாடம், இதுதான் பிரதான பாடம். இதை நீங்க தொடர்ச்சியா பயிற்சி எடுத்தீங்க. இந்த பாடத்தை வந்துட்டு நானும் என்னோட மாணவரும் செய்து காமிக்கிறோம், சண்டை முறைகளை செய்து காமிக்கிறோம். அடுத்து பாருங்க, ஏறி கால் கடிக்க வர அப்படி என்ன தலை கடிங்க அடிச்சு இழுத்துறோம். அடிக்காம கால் கட்டு நல்லா மறைக்கும். அந்த லெப்ட்ல அடிக்காம
அடிச்சு அவ்வளவுதான். இதான் நாகம் 16 முதல் பாடம். எப்படி நம்ம பாடத்தை செய்வது, பாடத்தை எவ்வாறு நம்ம பயிற்சி செய்வது, பயிற்சி செய்த பாடத்தை எவ்வாறு நாம நுணுக்கங்களை உட்படுத்தி சண்டை செய்வது என்பது இந்த பாடத்தை நான் சொல்லி கொடுத்திருக்கேன். நல்லா பயிற்சிடுங்க. மீண்டும் நம்ம 2வது பாடத்துல வந்துட்டு இன்னும் நிறைய நுணுக்கங்களோட நம்ம உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.